நாம நாம முதல்ல எப்ப சண்டை போட்டுக்கிட்டோம்? சண்டை போட்டுக்கிட்டோமா? ரவுடிங்க துரத்திக்கிட்டு இருக்க நேரத்துல காமெடி வேணுமா? முதல் தடவைனா நம்ம இப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். இதுல என்ன முதல் தடவை? இட்ஸ் ஆல்வேஸ் a நியூ டைம். அடுத்த கொஸ்டின். சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நாம இல்ல எப்ப நீங்க சாரி எனக்கு சொன்னீங்க? குழந்தைங்க ஆடுற கேம்லாம் ஏன் ஆடுற? தப்பா நீ கேள்வி என்ன கேக்குற? உனக்கு தெரியல நான் சாரி சொல்ல மாட்டேன்னு எனக்கு சாரி சொல்லிருக்கேன். நான் எப்ப சொல்லிருக்கேன்? அப்படியா? அது சரி. ஓகே, அப்ப எப்ப நம்ம முதல் தடவையா? போதும் தாங்க முடியல, நிறுத்திக்க. நான் சொல்றதை கேளு. கேக்குறதா இருந்தா நல்லதா கேளு. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நாம ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஏதாவது ரொமான்டிக்கா கேள. அது எப்படி கேட்கணும்னா, நான் உனக்கு எப்ப ஐ லவ் யூ சொன்னேன்னு. அப்புறம் கேளு, முதல் தடவை நான் எப்ப உன்னை என்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்டேன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எப்ப நான் உன்னை முதல் தடவையா கிஸ் பண்ணேன்னு கேட்கணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி கேளு. அதுக்கப்புறம் முதல் தடவையா போதும் போதும் போதும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் ஞாபகம் இருக்குன்னு அதை பத்தி கேட்க மாட்டேன் இல்லையா? கேளு. ஏன் வருஷம் பூரா ராத்திரியில நடக்கும்? இல்ல, ஐ மீன் மதியானத்துக்கு மேல என் மூளை வேலை செய்யாதுல்ல. எனக்கு சண்டை போடுற விஷயத்த பேச விருப்பம் இல்ல. நான் உன் கூட சேர்ந்து இருக்கும் போதுல அன்பான விஷயங்களை நினைவுல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட சேர்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன். என்னால மறக்கவும் முடியாது. அதனால உன்னை தவிர எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என் முன்னாடி இருக்கும்போது அப்ப நான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் உங்க கூட இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்களா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க பாரு, நான் உன்னை இது வரைக்கும் மிஸ் பண்ணதா நினைச்சதே இல்லை. அதுக்கு காரணம் எப்பவும் நீ என் பக்கத்துல இருக்கிறதா நான் நினைச்சுப்பேன். ஏன்னா அப்படி நினைக்கும் போதுதான் நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். அதனால நீ என் பக்கத்துல இருந்தா அது போதும். ஓகே? ஆச்சரியமா இல்ல? நான் சொன்னது நான் ரியா கிட்ட போய் சொன்னேன், அது எனக்கே திரும்பிடுச்சு. இப்போ பிராச்சி கிட்ட உண்மையை சொல்றேன், அவன் ஏத்துக்கவே மாட்டான், கிளம்பி போயிட்டே இருந்துட்டா. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? நான் என்ன செய்யட்டும்? பிராச்சி என்ன நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ ஏற்கனவே உன்னை நம்புறா இல்லையா? அம்மாவை நினைச்சு அவ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, அதனாலதான் அப்படி ரியாக்ட் ஆயிட்டா. சோ ஜஸ்ட் டோன்ட் வரி. யா ஷூர். பட் எனிவே காய்ஸ், ஆல் இஸ் வெல் த எண்ட்ஸ் வெல். தேங்க் யூ சோ மச் பலக், நீ எனக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்ட. Thank you. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச். உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தனோ அதை அப்படியே அருமையா பண்ணி கலக்கிட்டீங்க. போதும் நிறுத்துடா, எங்களை பாராட்டியே வெக்கப்பட வைக்காத. பட் எது நடந்தாலும் நல்லதுக்கு மட்டும்தான். நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்காதது ஒரு வகையில நல்லதுதான், அதுவும் சரிதான். என்ன? இந்த மாதிரி மறைஞ்சி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கல்யாணம்னா கிராண்டா சூப்பரா பிரம்மாண்டமா பண்ணணும். குதிரை மேல மாப்பிள்ள ஊர்வலமா வந்து சும்மா தாம் தூம்னு பண்ணலாம். just like that ரன்பீர். அதுதான் என் ப்ரோ ரன்பீர். I know. அப்படிதான் பண்ணணும். உண்மையான காதல் என்னைக்குனாலும் ஜெயிக்கும். இந்த மாதிரி கல்யாணம் நடக்காதது நல்லதுதான். ஐ மீன் இந்த மாதிரி நடக்கல. ட்ரூ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவன் நல்லவன் ஆயிட்டான், இந்த விஷயத்தால நம்ம 3 பேரும் முட்டலான மாதிரி தெரியல. நாம முட்டாள் தான், ஆனா ஃப்ரெண்டுக்காக தானே. பரவாயில்ல. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்குலாம் என்ன தயவு செஞ்சு பாராட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்பா வெக்கமா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, வெக்கலாம் இல்ல. ஆக்சுவலி இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பிராச்சியை நான் நேரடியா கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னா திரும்பவும் நான் இதே பிளானுக்கு தான் வந்தாகணும். திரும்பவும்? திரும்பவும் தான். என் காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் இல்லையா? என்னோடது உண்மையான காதல். நீங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையில பிராச்சி கூட மட்டும் சேர முடியாம எதனா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. இதே மாதிரி ஓகே? இதே மாதிரியா? திரும்பவுமா? இப்பவே பண்றோம். பண்ணிட்டா போச்சு. புடி அவனை, புடி. விடாதீங்க, புடிங்க. என்ன விடுற மாதிரி இல்ல. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓட பாக்குற செல்லம்? இப்பவாவது உண்மையிலேயே யார் நடிக்கிறாங்கன்னு சொல்றியா? உனக்காக எவ்வளவு பொய்ய சும்மா கதை கட்டி விட்டேன் தெரியுமா? பொய்யா நாங்க நடிச்சோம். அதுக்கப்புறம் உனக்காக உன் தம்பி காரியம் பண்ற ஐயரை கூட கூட்டிட்டு வந்தான். என்ன காரியம் பண்ற ஐயா? இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களா இன்னும் இருக்காங்களா? ஏய் ஏய், என்ன அவங்க 2 பேரும் அவங்க புள்ளைய நினைச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ? எனக்கும் என் சொந்தத்தை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரிதாமா எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? நமக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க கையால மெஹந்தி போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல்ஜித் பாட்டி இருக்காங்களே,
அவங்க அப்படியே சவிதா மாதிரி தான். நீ என்னைக்கு பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ நான் அன்னைக்கு டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரையும் பிரிஞ்சு நாம ரொம்ப தூரத்துல இருக்கோம். என்ன தூரம்? நாம ஒன்னும் தூரமாலாம் இல்ல, நாம பக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். அங்கிள் இருக்காரு, அவரு பல்ஜித் பாட்டியாவும், அப்புறம் ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள சவிதாவா நினைச்சுப்போம். வேணா யோசிச்சு பாரு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க சொல்றது உண்மைதான். நம்மள சொந்தம்னு நினைச்சனாலதான் இப்படி. 1 2 3 அடி அடி விடாத. எல்லாரும் என்ன மாதிரி ரவுடிங்களா இருக்கீங்களேடா டே. போலாம். அம்மா சரிதா ஆண்டி, சித்தி, அம்மா அம்மா சித்தி, அம்மா பிராச்சி, பிராச்சி சித்தி சரிதா ஆண்டி ரூம்லயே இல்ல. நான் முதல்ல போய் மாடியில பாக்குறேன், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல போய் கேக்குறேன். சரி போ 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 போ. அம்மா நீங்க எங்க போயிட்டீங்க? ஒருவேளை ரியா சொன்னது உண்மையா இருக்குமோ? இல்ல இல்ல இல்ல, ரியா சொன்னது உண்மையா இருக்க முடியாது. அம்மா பிராச்சி, சித்தி அங்க எங்கேயுமே இல்ல. நீ என்ன போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நீ பசங்க கிட்ட கேட்டு பாத்தியா? அவங்க பாத்துருக்கலாம்ல அம்மா சரி தாண்டி எங்க? அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. அவங்க பிங்கி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டெரஸ்லயும் யாரும் இல்ல. பிங்கியோட அம்மா நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அதுல குடு 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 குடு. நான் வந்து உடனே அது வந்து அம்மாவையும் சரிதாண்டியும் அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்க அங்க போயிருக்கலாம்ல. நான் போன் பண்ணி கேக்குறேன். ரியா, மீரா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? வாட்? அப்புறம் உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு தான் போயிருக்கா. என்ன சொன்னா, நீ ரூட் பிரிவாதக்காரி, ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் உனக்கு டேக் கேர் ஆனதுதான் அவன் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய தப்பா. என்னால இதுக்கு மேல கேட்க முடியல, அதான் அவளை அனுப்பிட்டேன். அதே மாதிரி அவ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கும் பிடிக்கல தானே? ஆமா, எனக்கும் பிடிக்காது. நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, நீ எங்க போற? நாம ஒரே தட்டுல தான் இன்னைக்கு சாப்பிட போறோம். ஒரே தட்டுல சாப்பிடறதுனால அது அதிகமாயிடுமா? அன்பு. சரி. நொடி கூட நகராதே, செல்லாதே செல்லாதே. என்ன இப்படி பாக்குற? ஏன்? என்னன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடறதுக்கு முன்னாடி அன்பு கிடைச்சதுன்னு வை. கிடைச்சா? கிடைச்சதுன்னா வயிறு இருக்கே, வயிறு அது அன்பாலே அப்படியே நிறைஞ்சிடும். அசராமல் முத்தம் தந்தே அலங்காரம் செய்ய வேண்டும். என்ன பண்ணிட்டு இருக்க? அன்பால உங்க வயிறு வேணா நிறைய, எனக்கு அப்படி இல்ல. என்ன அன்பு? இந்த அன்பு எனக்கு பயங்கரமா வலிய கொடுக்குது. ரொம்ப வலிக்குதா என்ன? ஆமா, பயங்கரமா வலிக்குது. நீ உன் பல்ல வச்சு கடிச்சல, அது ஏதோ கத்திய வச்சு வெட்டின மாதிரி இருக்கு, வலிக்குது. இட் ஹர்ட்ஸ். இப்ப சரியாயிடுச்சா? கொஞ்சம் பரவாயில்ல. போதும் போதும், சாப்பிடுங்க. முழுசா நீ ஒண்ணு எனக்கு வைத்தியம் பண்ணல, ஓகே? இன்னும் கொஞ்சம் இருக்கு, சரியா? என்னாச்சு? இப்ப நான் எதுவுமே பண்ணலையே. என்னாச்சு? நீ பொறுமையா ஊட்டி இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் என்னோட தப்பு தான். என்ன பண்ணீங்க? அவசரமா சாப்பிட்டதுல என் நாக்க நான் கடிச்சுக்கிட்டேன். உன்கிட்டதான் வலிக்கான மருந்து எல்லாம் இருக்குல்ல, சரி பண்ணிடு. ரொம்ப ரொம்ப வலிக்குது, சரி பண்ண சீக்கிரம். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுன்னா ஏன் சரி பண்ண மாட்டேங்கிற? நான் எதுவும் பண்ண போறது இல்ல, ஒழுங்கா வாய மூடிட்டு சாப்பிடுங்க. ஏன் வலிக்குது இல்ல பிரக்யா, ப்ளீஸ். இப்ப ஓகேவா? ஏன் நீ ரியாக்கு எதிராக இதெல்லாம் பண்ணிருக்கியா? நீ நினைச்சது நடக்கணும்னு உன்னுடைய சொந்தத்தையும் நீ மறந்துடுறல.
அவனா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. யூ ஆர் சச் எ ஹோப்லெஸ் ஆலியா. நீ வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்க போற. புரப், நீ எதுவும் பேசாதப்பா. அபி வரட்டும், அபியே சொல்லுவான் இந்த ஆலியாவை என்ன பண்ணலான்னு. நான் வேணும்னா ஹவுஸ் புரோக்கர் கூப்பிடுவா? நீ ரியாக்கு என்ன பண்ணுங்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவன் உன்னை வீட்டுல இருக்க விட மாட்டான். சொல்லு ஆலியா, நீ எங்க இருக்க விருப்பப்படுவ? நார்த்லயா சவுத்லயா? அப்படி இல்லைன்னா இந்தியா விட்டு வெளியே வா. நீங்க ஒன்னும் பொய் சொல்லலையே. இல்ல, அது வந்து பொய்யே சொல்லல. எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா நமக்கு எதிர ஏதோ மோசமா நடக்க போதுன்னு. ஆனா எப்ப நான் உன் கையை இந்த மாதிரி பிடிச்சனோ அப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. கண்டிஷன் கேன்சல் தானே, என் நம்பிக்கையை உடைக்க மாட்டீங்களே. இந்த உலகத்துல யாரு வைக்காத அன்பை நான் ஓமல வச்சிருக்கேன். என்ன சிரிக்கிற? இல்லையா? சொல்லு, நல்லா யோசி. யாரும் கிடைக்க மாட்டாங்க, புரியுதா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி யாராவது இருக்காங்கன்னா சொல்லு. நான் உனக்கு வாழ்க்கை பூரா அடிமையாவே இருக்கேன், லைஃப் டைம். யோசிச்சிட்டீங்களா? யோசிச்சுட்டேன். ஏன்னா என் அளவுக்கு இந்த உலகத்துல உன் மேல அன்பு வைக்க யாருமே இல்ல. ஆனா இங்க பாரு, நீ என் மேல வச்சிருக்க காதல்னால கோதாவுல இறங்கணும்னு வச்சுக்கோ, அப்ப நான் தோத்து போக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, இல்லனா நீங்க கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க. அப்படியா? சரி, அப்பனா நான் தோத்து போயிட்டு உன் மனசு ஜெயிச்சிடுவேன். ஏன்னா உனக்கு அடிமையா இருக்கிற அந்த போஸ்ட் இருக்கு தெரியுமா, அதை விட இந்த உலகத்துல வேற எந்த போஸ்டுமே இல்ல. இது கண்டிப்பா செல்லாது. ஹெட் உங்களுக்கு, டைல உங்களுக்கா? எப்படி இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்களா? நீங்க சீட்டிங் பண்றீங்க. சொல்லு, உனக்கு ஹெட் வேணுமா டைல் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லு. ரெண்டு வேணும். சரி, ரெண்டுமே கொடுத்துறேன். ஒருவேளை ரெண்டுத்தையும் எடுத்து நீ தோத்துட்டனா, அதாவது காயின் செங்குத்தா நின்னுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அதனால நானே தோத்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் தோக்க தயார். ஏன்னு தெரியுமா? ஏன்னா தோத்து போய் ஜெயிக்கிறவன் தான் லவ்வர்னு சொல்லுவாங்க. அகலாதே நொடி கூட நகராதே செல்லாதே. நான் 3 என்றதுக்குள்ள கதவை திறக்கலன்னு வையே, அப்புறம் இந்த கதவை உடைச்சிரு. உன் கையில கத்தி, என் கையில கண்ணு, அப்புறம் அவங்க ஆட்டம் முடிஞ்சது. நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. இன்ஸ்பெக்டர் நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லு. மை கமிங் சார். வந்துட்டாரு. கம். குட் மார்னிங் சார். நான் பிஸியா இருக்க சொன்ன மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சதா? சார் அர்ஜென்ட், அதான் வர வேண்டியதாயிடுச்சு. எனக்கு 1 நிமிஷம் கொடுத்தா போதும் சார். சொல்லுங்க. சார், இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். ரொம்ப நாளா நம்ம டிபார்ட்மெண்ட் இவனை தேடிக்கிட்டு இருக்கு சார். இவனை பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். என்னானாலும் சரி இவனை பிடிச்சே ஆகணும் சார். இது ரொம்ப பெரிய கேஸ். அபிஷேக் மேராவை கொல்றதுக்கான கான்ட்ராக்டை வாங்கியிருக்கான் சார். இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், என்ன வேணா பண்ணுவான். நல்ல வேலை தான் நீங்க செய்றீங்க. ஆனா ஆர்டர் ஃபாலோ பண்ணலன்னா உங்க வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சார்,
வேற ஏதாவது கேஸ் இருந்தா போய் பாருங்க. ஒருவேளை கேஸ் கிடைக்கலனா நீங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க. சார் தயவு செஞ்சு நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணா நடக்கலாம். இந்த சண்டையில நிறைய போலீஸ் உயிரும் போகும் சார். என்னோட லைஃபையே நான் பணையம் வைக்கிறேன். ஆனா இந்த கேஸை நீங்க சால்வ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. நான் சொல்ல வர்றது புரியலையா? கேஸை சால்வ் பண்ணு, பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? இல்ல, இப்பதான் நான் போறேன். டோன்ட் வரி மிஸ்டர் பூரவ், கண்டிப்பா நான் 2 பேரையும் காப்பாத்திடுவேன். அவங்களுக்கு எதுவும் நடக்காது. மிஸ்டர் பூரவ், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், அந்த கிராமம் எங்க இருக்குன்னு என்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா? நானும் அங்க கிளம்பி வரேன். சாரி மிஸ்டர் பூரவ், இது போலீஸோட ஆபரேஷன். நீங்க எல்லாம் வரக்கூடாது. அங்க என்ன வேணா நடக்கலாம். ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அண்ட் ஐ எம் ரியலி வெரி சாரி. நான் உங்களை தேவையில்லாம ரொம்பவே தப்பா பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். கமிஷனர் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா என் மனசு சொல்றதுதான் நான் கேட்பேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரத்துக்கு முன்னாடி நான் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த சத்தியத்தை மறந்துட்டேன்னா வாழ்க்கை போல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்வேன். எனக்கு வேலை போனா போகட்டும். என்னோட டீம்ல நம்பிக்கையான ஆட்கள் இருந்தாலே போதும். கடமையை நிறைவேற்றத்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்கக்கூடாது. கான்ஸ்டபிள் மனோஜ். எஸ் சார். நீங்களாம் என் கூட வாங்க. அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க பையனா இருந்தா அப்படி பண்ணுவீங்களா? அட கிழவங்கிட்ட ஏன்பா காமெடி பண்ற? காமெடி எதுக்கு பண்ணுவாங்க? சந்தோஷமா இருக்கா தானே? ஆனா நம்ம நிஜமாவே பயந்துட்டோம்னு தானே அந்த கிழவன் நினைப்பான். நம்ம தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எப்போ ஒருத்தன் பயப்படுறானோ அவன் செத்துட்டான்னு அர்த்தம். இது ஆன்டியோட சத்தம் இல்ல? அவங்க ரூம்ல தான் சத்தம் கேக்குது. அவங்க திரும்ப சண்டை போடுறாங்களா? உன்னோட காத்து அவங்க மேல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். போய் ஆன்டியோட ரூம்ல பாத்துட்டு வரலாம் வா. சார், அந்த கிராமம் வரப்போகுது. வா. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்துட போறாங்க. நான் வண்டியை தேடுறேன். வண்டி இங்க டாக்ஸி கிடைக்குமா? நான் டாக்ஸியை சொல்லல. அங்கிள் நமக்கு வரதட்சணையை கொடுத்தாரு இல்லையா? இந்தாப்பா கார்கி. வரதட்சணையா? ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கிள் நமக்கு கொடுத்தாருல, அதை தான் நான் அப்படி சொன்னேன். என்ன நீயும் அடிக்கிற? பாக்குறவனு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த ரவுடிங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் என்ன அடிக்கிற? அந்த ரவுடிங்களும் நானும் ஒண்ணா? நான் உங்களை கொலை பண்ணுவேனா? நீதான் என் மனசையே கொன்னுட்டியம்மா. இப்படி ஒரு பிரச்சனையிலயும் உங்களுக்கு ரொமான்ஸ் தேவைப்படுதா என்ன? ஏதாவது பண்ணுங்களேன். அவனுக்கு வந்துட்டானுங்க. வரட்டும் வரட்டும், அவங்க வந்துட்டு இருக்காங்க. நில்லுங்கடா. என் கூட வா. என்ன என் கூட வா? என்ன பண்றீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கல்யாணம் ஆகல. அதான் பிரச்சனையா. அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கல. எங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. நாங்க என்ஜாய் பண்றோம். நீங்களும் வீட்டுக்கு போங்க. நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோம். போக மாட்டீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? நாம ரிக்வெஸ்ட் பண்ணா அவங்க ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எவன் தான் பொண்டாட்டியை காதலிக்கிறானோ அவன் ரிக்வெஸ்ட் வச்சா எல்லா ஆம்பளையும் ஏத்துப்பாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. விளையாடிட்டு இருக்கீங்களா? காமெடில இல்ல. இவனுங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வானுங்க. நில்லுங்க, சுத்துங்க. என்னங்க சாவி புடிங்க. ரிமோட்டை பிரஸ் பண்ணுங்க. கார் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொல்றத கேளுங்க. இது என் வண்டிக்கு இல்லையா? இது கண்ணை மூடிக்கிட்டு கூட என்னால சுட முடியும். நீங்க உங்களுக்குள்ளேயே சுட்டுக்காதீங்க. சுடு சுடு. டேய் பாத்ரா, என்ன விடுறா? அவங்கள சுடு. இது என் வண்டிக்கு ஆச்சே. ஆமா.
இது நமக்கு கோயிலே கிடைச்சிருந்ததுன்னா நம்ம குதிரையில வந்திருக்க வேணாம், இவனுங்க கிட்ட மாட்டி இருக்க வேண்டாம். நீங்க இருக்கீங்களே ரொம்ப ரொம்ப ரொம்பவே அன்பானவர் இதானே சொல்ல விரும்புற? இல்ல, நீங்க சரியான ஞாபகம் மறதி கேஸ். உங்களுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன் என்ன இப்படி திட்டுற? திட்டாம என்ன பண்றது? நீங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கு. ஏதோ தப்புன்ட்ட விடு. ஒன்னு சொல்லவா? அந்த அங்கிளும் ஆண்டியும் ரொம்ப நல்லவங்கல்ல. உண்மையாவே ரொம்ப நல்லவங்க. அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க பையன் சரியான முட்டாள், அன்லக்கி. அப்படிதானே? இவ்வளவு நல்ல பேரண்ட்ஸ் விட்டு அவன் பாட்டு போயிட்டான். நாமளும் அவங்கள விட்டுட்டு தானே வரோம். ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நாம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்கள பாக்குறதுக்காக இங்க வரணும். அவங்க நம்ம பின்னாடி வரல. இல்ல, யாரும் வரா மாதிரி தெரியல. ஒருவேளை பைக்ல வரலாம். ஒருவேளை பைக்ல வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. ஒருவேளை அவனுங்க வழி மாறி போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை அவங்க வேற வழியில போயிட்டாங்க. ஒருவேளை பின்னாடி வந்திருந்தா? அவனுங்க எலி மாதிரி சந்து பொந்தெல்லாம் பூந்து பூந்து வரானுங்க. அப்படிதானே? ஓ ஷிட். நீ ரொம்ப நல்லவன் எனக்கு நல்லா தெரியும். நீ யாரையும் கொல்ல மாட்ட. ஆனா நான் நல்லவன் இல்ல. டேய் நிறுத்து, இல்லனா இவனை போட்டு தள்ளிடுவேன். என்னை காப்பாத்துங்க. அந்த கிராமமே நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தருக்கும் நம்மளால பிரச்சனை வரக்கூடாது. நீங்க ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்தீங்க இன்ஸ்பெக்டர் சார், சரியான நேரத்துக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இது என்னோட டியூட்டி. இப்போ நீங்க சேஃபா இல்ல. ஆமா, இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஆனா நீங்க வந்தனால நாங்க ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்றோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா முதல்ல போறவுக்கு சொல்லுங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலனா இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கவே முடியாது. நீங்க பாருங்க சார், அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் என் தம்பி. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும். எனிவேஸ், இவனை நாங்க பிடிச்சிட்டோம். ஆனா உங்களை கொல்ல சொல்லி யார் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அது இவன் இல்ல. இவனோட பார்ட்னரா தான் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இவன் என்னதான் கொலை பண்ண பார்த்தா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவன் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றானா? ஏன்னா நான் ஃபேமஸா இருக்கேன். ஆனா உன்னை எதுக்கு? என்ன ஃபேமஸ்? அவன் பைக்க நான் மோதிட்டேன், அதனால தான் அவன் என்ன கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்க முயற்சி பண்ற? ஆனா அவன் என்ன பார்த்து தானே சுட்டா. ஆக்சுவலி நீங்க என்ன காப்பாத்த ட்ரை பண்ணீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஃபேக்ட் தானே இன்ஸ்பெக்டர் சார். அப்ப நான் சொல்றது நீங்க சொன்னாலும் ஒண்ணாக போறதுல. செலிபிரிட்டி சொன்னதா செல்லும். நீங்களே சொல்லுங்க. நீங்க செலிபிரிட்டினா என்ன? நான் தான் சொல்றேன். நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? உன்னை கொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆள் நான் இல்லையா? ஏன் இப்ப என்ன கத்த வைக்கிற? எனக்கு தாகம் எடுக்குது. சார் கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்களேன். நான் அமைதியா இருக்கணுமா? மேடம் நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சார் தண்ணி குடிங்க. என்ன சாருக்கு தண்ணி? எனக்கு தான் தாகம் எடுக்குது. என்கிட்ட ஏன் கேக்கல? எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? உனக்கு ஃபீலிங் இருக்கு. ஃபீலிங்க நான் பாத்துக்கிறேன். அவங்க ரவுடி கிட்ட சண்டை போடட்டும். உன் கூட நான் சண்டை போடுறேன். நான் இருக்கேன்ல. நான் சண்டை போடுவேன். நீயே சண்டை போடுவ. எனக்கு தோணுச்சுன்னா சண்டை போடுவேன். சார் உங்க கையால அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. அப்பதான் மேடமோட கோவம் தனியும் போல. நல்ல அனுபவம் இருக்கு போல. உன் தாகத்தை தீக்க நானே என் கையால தரேன். வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். இந்தா. நீ திருந்த மாட்டல. சரி,
இப்போ உனக்குள்ள இருக்க அந்த பயத்தை தூர விரட்டிடுன. ம் ஆண்டவா, இவர் இல்லாம ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வருஷம் மாதிரி போச்சு. இனிமே இவர் இல்லாம என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாத. தலைவரே, இவ பார்க்க எப்படி இருக்காளோ, ஐ மீன் அது இவ பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்காளோ அந்த அளவுக்கு மனசும் அழகு. ஐ மீன் அந்த அளவுக்கு நல்லவன் சொல்றேன். இவ மனசளவுல நல்லவ, அதனால இவளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கட்டுமே. அதனால இவ என்ன ஆசைப்பட்டாலோ அதை கொடுத்துருங்க. ப்ளீஸ் கொடுத்துருங்க. உங்களுக்குன்னு எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏனா நான் எனக்குன்னு என்னைக்காவது தனியா கேட்டிருக்கேனா? 2 பேருக்கு சேர்த்தான் கேட்பேன். அதாவது நாம ஒன்னா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நாம நீண்ட ஆயுளோட இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும். அதனால நீ கேட்ட இன்டைரக்டா எனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? நீ எனக்கு கிடைச்சிட்ட, இதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு? ஹேய், எதுக்கு இப்ப நீ அழற? why crying? what happened? சொல்லு என்கிட்ட. என்ன? இந்த ஆண்டவன் ரொம்பவே அன்ஃபேர். ஒன்னு எல்லாத்தையும் பொடுங்கிடுறாரு, இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அப்புறம் அந்த சந்தோஷத்தினால என்ன? அந்த சந்தோஷனாலே பயம் வருதா? ஏன்? எல்லாம் கிடைக்கும் போது அதெல்லாம் போயிடுமோன்னு பயம் வருதா? இங்க பாரு, நான் எங்கேயும் போறதில்ல. நான் ஒரு டியூன், அப்புறம் நீ இருக்கியே, நீ என்னோட மியூசிக். என்னால என்னைக்கு உன்னை மறக்க முடியாது. அதே மாதிரி என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்கவும் முடியாது. என்ன நீ என்ன மாதிரி டியூன்னா அந்த டியூனை ஹம்மிங் பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. உன் மனசுக்குள்ள பயம் இருந்ததுன்னு வை, உன் கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த கண்ணீரை தொடச்சு போடு. வீடு எவ்வளவுதான் செக்யூர்டா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பொக்கிஷன் தொலைஞ்சு போயிடுமோன்ற பயம் இருக்கதான் செய்யும். அன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால நான் பயப்படல. இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு காதல் எப்ப கிடைக்குமோ அது என்னை விட்டு போயிடுமோன்ற பயம் வந்துருது. உன்னை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் இழக்க முடியாது. அப்புறம் என்ன அடையணுங்கிற உன்னோட எண்ணம் இருக்கு பத்தியா, அதுக்கு முன்னாடி இந்த பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு இன்னுமா என் மேல நம்பிக்கையே வரல? நம்பிக்கைலாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த கில்லரை நினைச்சு பயப்படல, உன் மேல தண்ணி பட்டுருச்சு, உன் குங்குமம் அழிஞ்சிருச்சு, அதை நினைச்சு பயப்படல. ஐடியா. பொதுவா எல்லாரும் யாரையாவது சாட்சியா வச்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. நாம இப்ப சாட்சியே இல்லாம கல்யாணம் பண்ண போறோம். நாம 2 பேர் தான் இங்க இருக்கோம். இங்க பாரு, அதாவது நீ என்ன காதலிக்கிற, நான் உன்னை காதலிக்கிறேன். நம்ம லவ் ஸ்டோரியும் தனி ட்ராக், அப்புறம் நம்ம லவ் இருக்க அது தனி, அப்புறம் கல்யாணமும் தனித்துவமா இருக்கணும்ல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. திரும்பவும் கல்யாணம் நடக்கும், சடங்கும் நடக்கும், அப்புறம் கிழங்க நலங்க, அது என்ன சொல்லுவாங்க சொல்லு? நலங்கு. நலங்கு. நாம இப்ப பண்ண போற நலங்கு இருக்கு, அந்த நலங்க நாம மறக்கவும் மாட்டோம், அதை மீறவும் மாட்டோம். சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு தயாரா? ஆனா எப்படி? இந்த கல்யாணத்துல என்ன நடக்கும்? 7 தடவை சுத்தி வருவோம் இல்லையா? முதல் தடவை சுத்தி வந்த உடனே நான் சபதம் எடுப்பேன். 2வது சுத்துல நீ எடு. அப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை சத்திய வாக்கா எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நிறைவேற்றுவேன். அப்புறம் நான் சொல்றத நீ வாக்கா எடுத்து நிறைவேத்து. ஆனா 3 சத்தியம் நான் பண்ணுவேன், 3 சத்தியம் நீங்க பண்ணுவீங்க. 7வது சுத்துல என்ன பண்றது? இதான் உன் பெரிய பிரச்சனையா? உனக்குள்ள டீச்சர் முடிச்சிட்டால? சரி, இதுக்கான சொல்யூஷன் அது 7வது தடவை சுத்திட்டு நாம 2 பேருமே நமக்கு எது முக்கியமோ அந்த வாக்குறுதியை எடுத்துப்போம். அந்த அடிப்படையில இந்த உறவு முடிவு செய்யப்படும். என்ன ஓகேவா? ஓகே, சரியா? ரெடியா?
முதல் சுத்து. அக்னி எங்கங்க? வானத்துல வெயில் கொளுத்துது, கீழே பூமி, நல்லா காத்து வீசுது. இதை தவிர வேற என்ன வேணும்? இப்ப கைய மட்டும் கொடு. இப்ப முதல் சுத்தோட முதல் வாக்கு, அதாவது என்ன ஆனாலும் சரி, நான் எப்பவுமே நான் உன்னை மட்டும்தான் காதலிப்பேன். தினம் போகும் பாதை காண வருவாயா? விழி மூடி ஏங்கும் நெஞ்சம் வழி தேடி தேடி செல்லும் உனை காணாமல். ரெண்டாவது சுத்தோட ரெண்டாவது வாக்கு, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். மூணாவது சுத்து போமா? தினம் போகும் பாதை காண வருவாயா? மூணாவது சுத்துக்கு அப்புறமா மூணாவது வாக்கு, நான் உன்னோட வாழ்க்கையில எப்பவும் எந்த காலத்திலையும் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். இது என்னோட மூணாவது வாக்கு. நாலாவது வாக்கு, என்னோட வாக்கு என்னன்னா, நான் எந்த காரணத்துக்காகவும் நான் உங்க மனச நோகடிக்கவே மாட்டேன். வலி? எந்த வலியும் கொடுக்க மாட்டேன். என்னோட அஞ்சாவது வாக்கு என்னன்னா, நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். எல்லா சந்தோஷத்தையும். அதுக்கான உரிமை உனக்கு இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, சந்தோஷம் சந்தோஷம் தானே? ஆமா, சந்தோஷம் சந்தோஷம் தான். என்னோட ஆறாவது வாக்கு என்னன்னா, லைஃப்ல எவ்வளவு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, எடுக்கணும்னாலும் சரி, நான் எப்பவுமே உன்னை நான் கேட்டுதான் எடுப்பேன். ஏன் சிரிக்கிற? இந்த வாக்கு ஏன் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது தேவையில்லையா? ஏன்னா லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வரும்போது, அப்ப முடிவெடுக்கும் போது இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். கரெக்ட். இப்ப ஏழாவது ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல என்னோட வாக்கு ஒன்னு இருக்கும், உன்னோட வாக்கு ஒன்னு இருக்கும். அதனால உனக்கு ஒரு வாக்கு கொடுப்பேன், நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். சரியா? சரி, முதல்ல நான் சொல்றேன். ஏன்னா ஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சரி, நீ எனக்கு வாக்கு கொடு. அதாவது என்ன ஆனாலும் சரி, உன் முன்னாடி யார் இருந்தாலும் சரி, நான் உன்னை போன்னு சொன்னா கூட நீ என்னை விட்டு போவே கூடாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போற வாக்குறுதி உங்க வாக்குறுதியோட எக்ஸ்டென்ஷன் தான். என்ன ஆனாலும் சரி, இனிமே நீங்க என்னை விட்டு விலகவே கூடாது. நான் என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உங்க கூட நான் வாழ்ந்துட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நான் வாக்கு கொடுக்குறேன். ஓகே, கல்யாண சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. இதோ இந்த வெள்ளை கயிறு இருக்கு இல்லையா, இதுக்கு பயங்கர சக்தி இருக்கு. இத நீங்க எனக்கு சொல்றீங்களா? எனக்கு தெரியும். இந்த பல்ஜித் பாட்டி இருக்காங்களே, அவங்க பூஜை பண்ணும் போது இதை எப்பவும் பயன்படுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதுல ரொம்பவே சக்தி இருக்கா, இதுல எந்த பொருள் போட்டாலும் சரி இது அதுவா மாறிடுமா. சோ நான் இப்ப இதுல நிறைய அன்பை போட்டு இத உன் கையில நான் கட்டி விட போறேன். இத நீ என்னோட அன்பின் அடையாளமா நீ இதை எடுத்துக்கிட்டு இத அறுக்க கூடாது. இத தாலியா கூட நினைச்சுக்க. அப்படி தாலியா நினைச்சுக்கிட்டு இதை எப்பவும் உன் கூடவே வச்சுக்க.
அப்புறம் நானும் இத என்னோட காதல் சின்னத்தோட அடையாளமா உங்க கையில கட்டி விடுறேன். இது எப்பவும் என்னோட காதலை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இது உங்க கையில இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த குங்குமத்தை வச்சதுனால நீ எப்பவுமே தீர்க்க சுமங்கலியா இருப்ப, ஓகேவா? இனிமே யார் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம 2 பேரும் பிரிக்கவே முடியாது. இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குங்குமம் எனக்கு ரொம்பவே முக்கியம், எல்லாத்த விட முக்கியம். ஏய், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். ஆனா இன்னைக்கு அபியும் பிரக்யாக்காவும் வரதுனால ஆர்த்தியை நானே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அட விடுப்பா, இதெல்லாம் பெண்கள் பண்ண வேண்டியது. இதை ஏன் நாம தடுக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பண்ணட்டுமா தான் கேக்குறேன். சரிப்பா சரி, நீயே பண்ணு. இப்ப சந்தோஷம் தானே? பிரக்யா உன்னை பத்தி கரெக்டா தான் சொன்ன. என்ன சொன்னாங்க? அதான் புத்திசாலியான ஆளுதான், சில நேரம் குழந்தைத்தனமா ஏதாவது பண்ணுவாருன்னு. இதுதான் பிரக்யா கூட ஸ்பெஷாலிட்டியே, மத்தவங்களுடைய குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வரதுல. அது என்னமோ உண்மைதான். இந்தா நீயே ஆரத்தி எடு. இங்க பிரக்யாவை வரவேற்கிறதுக்காக இவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா என் வீட்டுல என்ன பத்தி யாரும் கவலைப்படவே இல்ல. அதெல்லாம் சரியத்த. இந்த குங்குமத்தட்டை நான் எங்க வைக்கணும்னு சொல்லுங்க. அட என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? அப்படியே வெறும் குங்குமத்தை மட்டும் கொண்டு வந்துட்ட. தண்ணியில கரைச்சு கொண்டு வாமா, அப்பதான் பிரக்யாவை அங்கே நிறுத்தி நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்க முடியும். சரியத்த, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். ஆனா அத்தை கால் வலினால நான் இப்படி பண்ணிட்டேன். அத்தை மொத்த குங்குமமும் கொட்டிருச்சு. இது பெரிய அபசகுணம் இல்லையா? கண்டிப்பா ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுது. சார் சாரி, ஆனா போக வேண்டிய வழியில போகாம வேற வழியில வந்துட்டோம். நீங்க சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹரா, உங்களை யாரோ கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பாதுகாப்புக்கு தான் டிபார்ட்மெண்ட் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. உங்களை பாதுகாப்பான இடத்துல சேர்க்க சொல்லிருக்காங்க. நானும் இந்த கான்ஸ்டபிள்ஸும் உங்க கூடவே வருவோம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துப்போம். இது வரைக்கும் நான் பார்த்த படத்துல எல்லாமே போலீஸ் கடைசியா தான் வருவாங்க. ஆனா எங்க லைஃப்ல மட்டும் நீங்க ரொம்ப கரெக்ட் டைம்க்கு வரீங்க. தேங்க்யூ சோ மச். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் வண்டியை முன்னாடி ஓட்டிட்டு போங்க. நீங்க மிஸ்டர் மெஹராக்கு வழி காட்டுங்க. மிஸ்டர் மெஹரா, நானும் ஒரு கான்ஸ்டபிளும் உங்க கூட வருவோம் உங்களோட பாதுகாப்புக்காக. ஒருவேளை வழியில உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க உங்களை காப்பாத்துவோம். சரிங்களா? வேலை முடிஞ்சிடும் சார். உன்னோட டயத்தை முடிக்கிறதுக்காக இந்த போலீஸ் எப்பயுமே கரெக்டான டைமுக்கு வந்துருவான். விளக்கு அணைஞ்சிருச்சு, குங்குமம் கொட்டிடுச்சு. அப்புறம் இது பல வருஷமா நம்பிக்கிட்டு வர பழக்கம். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப நேரமா பிரக்யாக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவ போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. நீங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க, ஒன்னும் ஆகாது. சரி சரி, இப்பவே நீங்க அவங்க 2 பேர்கிட்ட போன் பேசுங்க. நீங்க இப்படி வாங்க. அதுக்கப்புறம் அபிக்கும் பிரக்யாக்காவுக்கும் எதுவும் ஆகல, அவங்க நல்லாவே இருக்காங்க. சரியா? ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நம்ம கிட்ட வந்துட்டோம். இது கொஞ்சம் லாங் ரூட், ஆனா இதுதான் சேஃபான ரூட். அதுவும் அங்க ரைட் எடுத்துக்கங்க. ரைட்.
வாங்க சார். இதுதான் நீங்க சொன்ன இடமா? எனக்கு தெரிஞ்சு இதை விட சேஃபான இடம் வேற எதுவும் இல்ல. ஆனா இத பார்க்க ஏதோ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கே. இது என் தாத்தாவோடது, இப்போ இது என்னோடது. இந்த அளவுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குற அளவுக்குலாம் போலீஸ்க்கு சம்பளம் கிடையாதுல்ல. பட் உங்க வீடு அளவு இந்த வீடு ஒன்றும் பெருசா இருக்காது, இருந்தாலும் மோசமாம இருக்காது. நான் அப்படி சொல்ல வரல, இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். அப்புறம் இப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனா? என் தங்கச்சிக்கு கல்யாணம். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சார் சங்கர், நீங்க வர வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு சார்.